வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் குக் வித் கோமாளியில் அட்வான்டேஜ் டாஸ்க்குக்காக கொடுத்த ரெசிபி பொரி உருண்டை தான். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல பேனில் 1 கப் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் அச்சு வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முதல்ல இந்த அச்சு வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவு கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதே பேனில் ஊற்றி வைக்கிறேன். இந்த ஃபில்டர் பண்ணுறதுனால தேவையில்லாத அந்த தூசியெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதான் இது வந்து இன்னும் நல்லா கொதிக்க வைங்க. 5 to 10 minutes வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நுர வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் ஒரு 3 to 5 minutes வச்சா போதும். ஸோ இப்போ வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டான பதம் வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு ஸோ இதை கொஞ்சம் அந்த தண்ணியில் ஊற்றினீங்க அப்படின்னா தண்ணியில் கரையாமல் உங்களால் ஈஸியாக வந்து அதை எடுக்க முடியும். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பால் மாதிரி உருண்டு கைக்கு வரும். ஸோ இது வந்து கரெக்டான பதம். இப்போ வந்து பொரியை சேர்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களால் உருட்ட முடியுது. கையில் ஒட்டலை, தண்ணிலையும் கரையலை. ஸோ கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம பொரி சேர்த்துடலாம். 1 கப் வெல்லத்துக்கு 2 கப் பொரி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து பொரியும் அளந்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அந்த அச்சு வெல்லம் வந்து எல்லா பொரியிலையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு 2 minutes ஆற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வரும். ஸோ அவ்வளோதான். ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.